Praise the Lord. இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். Praise the Lord. We greet you in the name of Jesus. இந்த இரண்டாவது ஆராதனையிலே கலந்து கொள்ள வந்த உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet and welcome you all who have come to participate in the second service. ஆன்லைன் வியூவர்ஸை நான் வாழ்த்துகிறேன். And I also greet the online viewers. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களோடு பேசி உங்களை ஆத்மாவை உயிர்ப்பித்து உங்களை சரீரத்தில் பேலன்ஸ் சுகம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. May God speak to you in this day and give life to your soul and rebuild you and feed you in your and make you strength in the body also. இன்றைய வேத தியானத்திற்காக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். Let us read Isaiah chapter 9 verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. Name in the book of Isaiah chapter 9:6 it is written such a way that for to us a child is born, for to us a son is given, and the government shall be on his shoulders, and he will be called Wonderful, Counselor, Mighty God, and Everlasting Father, and Prince of Peace. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே தேவனோடு இருந்த உறவை இழந்து போனார்கள். And after Adam and Eve had committed sin and they have missed the relationship with God. அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டார்கள். And they have been pushed away or been thrown out of the garden. அவர்களுடைய சந்ததி பாவம் நிறைந்ததாய் காணப்பட்டது. And their generation seems to be sinful. அவர்கள் பலவிதமான வேதனைகளும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். And also they carried many distress and troubles. அவர்கள் வேதனையின் மத்தியிலே தேவனை நோக்கி கூப்பிடும்போதுதான் அவர் ஒரு வாக்குத்தத்தங்களை செய்கிறார். And during that time only when they called upon God, God is making a promise with them. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் ஒரு குமாரனை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினார். That is for us he will give a child, that is a son, who will be called as Wonderful, Counselor, Mighty God, and Everlasting Father, and Prince of Peace. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை பிறந்த நாளை தான் கிறிஸ்துமஸ் என்று நாம் கொண்டாடுகிறோம். And this promised child which is mentioned in this book only born on the Christmas day which we are celebrating. ஏன் நாம் இவ்வளவு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்றால் நமக்கு ஒரு வல்லமுள்ள தேவன் பிறந்து விட்டார். Why are we celebrating so wonderfully means because a savior has born. நமக்கு அதிசயம் செய்கிற தேவன் பிறந்து விட்டார். A miraculous God has born. நமக்கு சமாதானம் தருகிற தேவன் பிறந்து விட்டார். And the peacemaker has born. நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் பிறந்து விட்டார் என்று நாம் மகிழ்ச்சியோடு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களை கொண்டாடுகிறார்கள். And the whole world is rejoicing and happily celebrating it because a redeemer has born for them. நீங்கள் எத்தனை பேர் அவர் அதிசயமானவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that he is a miraculous God? மரியாள் அவர் அதிசயமானவர் என்பதை கண்டுகொண்டார். And Mary, the mother of Jesus, found that Jesus is a miraculous God. கானா ஊர்ல ஒரு கல்யாணம் நடக்கிறது. And in Cana, there is a city called Cana. There is a marriage being held over there. இயேசு தாயாக மரியாளையும் இயேசு கிறிஸ்து ஒரு சீடர்களையும் திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள். And they invited Mother Mary, Jesus, and their disciples. யோசேப்பு இல்லை, ஏன்னா இயேசு சிறு வயதா இருக்கும்போதே யோசேப்பு மரித்து விட்டதாக வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார். Joseph was not there because during the young age of Jesus itself he had died, it seems. The theologian says that. இயேசு மரியாளும் சீசர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே திருமணம் வெகு சிறப்பாக நடக்கிறது. And they have been invited and the marriage is going on very wonderfully. ஆனால் உணவு வேளை வரும்போது ஒரு ஒரு குறைவு அங்கே காணப்படு, அவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து போனது. But at the time of feast there is a shortage in the marriage, that the wine has been in shortage. வாசிப்போம் யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
John chapter 2 verse 1. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல திராட்சரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. Hallelujah. இந்த திருமணத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது. In this marriage there is a miracle happening. எப்படி நடந்தது என்றால், How it happened means, அல்லேலூயா, hallelujah, இயேசு கிறிஸ்து செய்த அதிசயத்தில் இது முதலாவது அதிசயம். and this is the first miracle that Jesus did. இதுக்கு முன்னாடி அவர் அதிசயம் எதுவுமே செஞ்சதில்லை. Prior to or before to this he did not do any miracle, ஜனங்கள் யாரும் எந்த அதிசயத்தையும் பார்க்கல. and the people did not see any miracle from Jesus, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கல. and not even Jesus started the ministry. ஆனால் மரியாள் இவர் அதிசயமானவர் என்று அறிந்திருந்தார். But Mary understood and know that Jesus is a miraculous God, இவர் அதிசயம் செய்கிறவர் என்று அறிந்திருந்தார். and she knew that. ஏனென்றால், Why? Because கப்ரியேல் தூதன் மரியாளிடத்தில் பேசும்போது, அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருப்பார், அவர் தாவீதின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு ஆளுகை செய்வார், அவர் பெரியவராய் இருப்பார் என்ற இயேசுவை பற்றிதான அந்த காரியத்தை எல்லாம் அந்த கப்ரியேல் தூதன் மரியாளுக்கு அறிவித்து இருந்ததுனால இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, இது அதிசயங்களை செய்யக்கூடியது என்று அந்த மரியாள் அறிந்தவளாய் இருந்தார். because before Jesus born itself, the angel Gabriel has informed to Mary that he is the God of the host, and he gonna be the king, and he gonna be the miraculous God and everything. So she knew that Jesus was the miraculous God. அது மட்டுமில்ல, சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொள்ளும் போது, யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்று விசாரித்து வந்து பணிந்து கொண்ட போது அந்த செய்தியெல்லாம் இவள் மனதில் வைத்திருந்தார். And also the wise men came and worshipped Jesus, and they have counseled and they have inquired about where is the king of Judah, we want to worship them. ஆட்டு இடையர்கள் வந்து பணிந்து கொள்ளும் போதும் அந்த சம்பவத்தை எல்லாம் இருதயத்தில் வைத்திருந்தார். And also she knew that the shepherds that came and worshipped Jesus. ஆலயத்தில் சிமியோன் குழந்தையை எடுத்து, ஆண்டவரே உம்முடைய ரட்சணத்தை என்னுடைய கண்கள் கண்டதே என்று சொல்லி தேவனை துதித்ததை அவள் மனதில் வைத்திருந்தார். And also she knew and kept in her heart that the priest in the church, named Simon, has worshipped the Lord and raising Jesus towards the heaven. இயேசுவை பற்றி எழுதியிருந்த வேத வாக்கியத்தை எல்லாம் அவள் அறிந்தவளாயிருந்தால், விசேஷமாக இந்த ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை அவள் விசுவசித்தாள். And especially she knew came to know all the prophecies of Jesus, and especially Isaiah chapter 9 verse 6. இந்த பகுதி இயேசு பிறக்கிறதுக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டு எழுதப்பட்டிருந்தது. And this verse has been written approximately before 1500 years of Jesus born birth. இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உண்மை, சத்தியம், இது அப்படியே நிறைவேறும் என்று அவள் நம்பினாள். But also she believed firmly that it will come to true. இதுவரைக்கும் இயேசு அற்புதம் செய்ததை காணாவிட்டாலும் கூட அவர் செய்ய வல்லவர் என்று அவள் நம்பினாள்.
even though she did not see the miracle of Jesus, but she still believed that Jesus can do miracle. அவள் சொல்லுகிறாள், இயேசுவே இவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. So she came to Jesus and asked Jesus, there is no wine for them. ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்றார். And he replied that, woman, why do you involve me? Jesus replied, my heart has not yet come. நீ நினைக்கிறதை போல, நீ நம்புகிறதை போல நான் அதிசயமான தேவன்தான். ஆனால் என்னுடைய ஊழியத்தை தொடங்கும்படி பிதா இன்னும் கட்டளையிடவில்லை. Yes, I am the miraculous one whom you believe, but God did not approve me to do the miracle. முந்தின ஆதாம் காலத்துக்கு முந்தி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்து கொண்டான். And as Adam had eaten the fruit that which he should not be eaten before the time, likewise அது அவனுக்காக தான் வைத்திருந்தார் அந்த கனியை. God has kept that fruit for him only to be ஆனால் eaten. காலத்துக்கு முந்தி பறித்து சாப்பிட்டு விட்டான். But before the time, because he caught it and eat, அதனால தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததாய் அது கருதப்பட்டது. and it has been considered as a sin doing against God. நான் அதிசயமானவர் தான், ஆனால் இன்னும் என் ஊழியத்தை தொடங்கும்படி பிதா கட்டளையிடவில்லை. நானா முந்தி செய்தால் அது பாவமாகிவிடும் என்று நினைத்து அவர் சொல்லுகிறார், ஸ்திரீ எனக்கு உனக்கு என்ன, இன்னும் என் நேரம் வரவில்லை என்று. Yes, in the same way, if Jesus does the ministry prior to his time, then it will be considered as sin. So he is saying to Mary that, why do you involve me in this? My heart is not yet come. ஆனாலும் அந்த மரியாள் வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதை செய்யுங்கள், அவரால் அதிசயம் செய்ய முடியும் என்று. But also Mary says to the servants that do whatever he says, and they obeyed him. நான் நினைக்கிறேன் வேலைக்காரர்கள் எல்லாம் வந்து 4 பேர் அப்படி இயேசு முன்னாடி நின்னு இருப்பாங்கன்னு. And I imagine that the servants, that 4 servants would have stood before Jesus. மரியாள் இயேசுவிடம் கூறிவிட்டு அப்படி போய் அப்படி உட்கார்ந்து இயேசு செய்ய போற காரியத்துக்காக பார்த்து கொண்டு காத்திருந்திருப்பாள் நான் வந்து நினைக்கிறேன். And I also expect that Mary would have told and stood in the corner and waiting and eager to see what is the miracle that Jesus is going to do. இப்ப திராட்சை ரசத்துக்காக வேலைக்காரர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். And the servants are waiting for the wine to serve. மரியாள் எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And also Mary is waiting for the miracle. ஒரு நிர்பந்தமான நேரம் நினைக்கிறேன். Such a critical situation. அந்த லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி பிதாவை நோக்கி இயேசு பார்த்ததை போல நான் பார்த்திருப்பார் என்று விசுவசிக்கிறேன். And I also believe that as Jesus looked up to the Father during the time of Lazarus' death, in the same way Jesus would have looked up to the Father in this situation. I believe that. இவர்கள் விசுவாசத்தை பார்த்து பிதாவாகிய தேவன் உன்னுடைய ஊழியத்தை தொடங்கு என்று சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். And I also believe that Father would have approved it to start the ministry because they are believing in him. அவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் தண்ணீரை அந்த கற்சாடிகளை நிரப்புங்கள் And என்று. so Jesus started to command that just to fill these jars with water. அவர்கள் மொண்டு கொண்டு போகும்போதே அது திராட்சரசமாய் மாறினது. பந்தி விசாரிக்கப்பட்டது. அவள் சாப்பிட்டவர்கள் சொல்லுகிறார்கள், இதுவரைக்கும் இந்த நல்ல திராட்சரசத்தை எங்க வைத்திருந்தீர்கள்? Amen. And after they took it and started to serve it, and in the meanwhile the water had become wine, and every masters and the guest in that ceremony is asking, where did you kept this such a good wine? அன்பு பிள்ளைகளே, My beloved மரியாள் இவரால் அதிசயம் செய்ய முடியும் என்று விசுவாசித்தது பெரிய விஷயம் அல்ல. Mary believed that Jesus can do miracle, but this is not such a big thing. ஏன்னா கப்ரியேல் தூதன் நிறைய காரியங்களை அவளுக்கு ஏற்கனவே சொல்லி இருந்தான். Because Gabriel has already told everything about Jesus to her. அந்த சாஸ்திரிகள் தொழுது கொண்டது, ஆட்டு இடையர்கள் தொழுது கொண்டது, சிமியோன் தொழுது கொண்ட எல்லா காரியங்களும் மனதில் வைத்திருந்ததனால் அவளால் ஈஸியாக இவர் அதிசயமானவர் என்று நம்ப முடிந்திருக்கும். And also she know about other things such as worshipped by the wise men, shepherd, Simeon, etc. அதைவிட மேல இவள் அதிசயமாக குழந்தையை வயிற்றிலே பெற்றெடுத்தவள். And also above that, she's already carried Jesus miraculously without a marriage.
ஆனால் நான் ஆச்சரியமா பார்க்கிற நபர் யார் என்றால் அந்த வேலைக்காரர்களை தான் நான் பார்க்கிறேன். But I fully see few people, that is the servants who believed in Jesus, who don't know about Jesus. ஏன்னா மரியாள் விசுவாசத்தை காட்டில் இவர்களுடைய விசுவாசம் பெருசு. Because comparing to the belief of Mary and the servants, this servants' belief was stronger and greater. ஏனென்றால் Why? Because இயேசு சொல்றார் தண்ணீரை நிரப்புங்கள் என்று. Because Jesus says, fill the water. அவர்கள்தான் குடத்திலே கொண்டு வந்து ஊற்றினார்கள். These same people only brought the water and poured into the jars. ஆனா இப்ப சொல்றாரு மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு செய்யுங்கள். And the same Jesus is saying, just take it and serve the water to the ceremony. நீங்களா தான் என்ன சொல்லிருப்பீங்க? If you were there, what would have thought and said? சார் இது பச்சை தண்ணி சார் அப்படிதானே சொல்லி வேலைக்காரர் அப்படிதானே பேசும். சார் இது பச்சை தண்ணி சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? And if you were there, you would have said like this, Master, this is just water, why would I serve this? ஆனா But அவர்களும் விசுவசித்தார்கள் இவர் அதிசயமானவர் என்று. But these servants also believed that Jesus is a miraculous God. அவர்கள் மொண்டு கொண்டு போகும்போதே திராட்சரசமாய் மாறினது. Amen. அது முந்தின ரசத்தை கால பிந்தின ரசம் தித்திப்பாய் மாறினது. Amen. And while they have drawn and start to serve itself, it become wine, and compared to the previous wine, it was so tasty and sweet. அன்பு பிள்ளைகளே, My beloved children, இப்படியாக அவர் முதல் அதிசயத்தை அவர் செய்தார். and like this he started his first miracle. இதுவரைக்கும் நீங்கள் அதிசயத்தை காணாது இருக்கலாம். And you might have not seen any miracle from Jesus. உங்கள் வாழ்க்கையிலே அதிசயத்தை நீங்கள் முதலாய் காண வேண்டும் என்றால், And if you want to see the first miracle from Jesus, மரியாள் விசுவசித்தால் இயேசு அதிசயமானவர். Amen. Because like Mary believed Jesus that he is a miraculous God, வேலைக்காரர்கள் விசுவசித்தால் இயேசு அதிசயமானவர் என்று. like servants believed that Jesus is a miraculous God. நீங்கள் இன்றைக்கு விசுவசிப்பீர்களான உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது அதிசயத்தை காண முடியும். Amen. If you, in the same way, if you believe that Jesus is a miraculous God, you also can see the first miracle of God. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரே ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. இரண்டாவதாக அவர் யாரு? In this first, who is he? வாசிங்க. ஏசாயா 9. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. இரண்டாவது அவர் யாரு? And second, he is a counselor. ஏசாயா 11:2 சொல்லுது, ஞானத்தை உணர்வும் ஆவியும், ஆலோசனை பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்பட பயத்தை அருளும் ஆவியுமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். Amen. அல்லேலூயா. Hallelujah. வெறுமனே ஒரு சாதாரண குழந்தையை பிதாவாகிய தேவன் உனக்கு எனக்கு கொடுக்கல. In the book of Isaiah chapter 11:2, the spirit of Lord will rest upon him, the spirit of wisdom and understanding, counseling, and of might and knowledge and fear of Lord. The Father did not give just a normal baby to us, counseling and led the church.
இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? Now, how do you run your family? மாமிசத்துல நான் சொல்றேன் நீ கேளு நடத்துறீங்களா, ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு சொல்றீங்களா? Or you running like I'm saying you have to follow, or you are saying like it is the rule that is said in the Bible, please follow it? Which manner are you doing? யாக்கோபுக்கு 2 மனைவி, எத்தனை மறுமனையாட்டி? 2 மறுமனையாட்டி இருந்தாலும் 12 பிள்ளைகள் இருந்தாலும் கூட அவனு சம்பத்து அதிகமா இருந்தாலும் கூட அவன் தேவ ஆலோசனை பெற்ற மனைவிமாருக்கு சொல்றான், ஆண்டவர் நம்ம சீக்கிரமா என் தகப்பன் வீட்டுக்கு போக சொல்றாரு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவனுடைய குடும்பத்தை நடத்துகிறதை பார்க்கிறோம். In the Bible, even though Jacob had 2 wives and 2 concubines, and also he had many wells, and he listened to God, what should we do? And he listened to God and worked according to it, and brought his wives and everything, and went to his native place. அவன் தேவ ஆலோசனை பிரகாரம் நடந்ததினால் அவனுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட்டது, அவன் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. Amen. Because he had worked and done according to the words of God, his life has been saved, his wealth has been saved, and everything has been saved. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவனோடு உறவாடி தேவ ஆலோசனை பெறுகிறவர்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு சேதம் வராது, நாளுக்கு நாள் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்கும். Hallelujah. My beloved children, if you also listens to the word of God and obey and work according to it, you will be saved, and your things will be saved, and everything will be saved. Hallelujah. Hallelujah. மூன்றாவதாக வாசிங்க, ஆலோசனை கர்த்தர். And the third, அடுத்ததாக நித்திய பிதா. வாசிங்க, வல்லமையுள்ள தேவன். ஒன்றுல இருந்து வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவன் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். நம் ஆண்டவர் வல்லமுள்ள தேவன். And also he is a mighty God, powerful God. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, அவர் மூலமா தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் தேவனோடு இருந்தார், தேவனாய் இருந்தார் சொல்லப்படுகிறது. And also if you read John chapter 1 verse 1, he was the God, and he is the God, he created everything. அன்பு பிள்ளைகளே, அவர் வல்லமுள்ள தேவன், and he is a powerful God. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. Matthew chapter 9 verse 28, let us read it. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். 2 குருடர்கள் இயேசுவாண்ட வராங்க. There are 2 blinds coming to Jesus. அவங்க பிறவிலேயே குருடர்கள். And they are born blind. இயேசுவே எங்களுக்கு பார்வை வேணும்னு கேக்குறாங்க. And they are asking Jesus, we want the sight. அவர் கேக்குறாரு, and he is replying that, எனக்கு உனக்கு பார்வை கொடுக்க முடியும்னு நீ, எனக்கு வல்லமை உண்டு, பிறவிலேயே குருடனா இருக்கிறே, உனக்கு புது கண்களை கொடுக்க, பார்வை கொடுக்க வல்லமை உண்டு என்று நீ நம்புறியா? And Jesus is exclaiming and asking that you are a born blind, and do you believe that I can give a new eye to you? நீங்க பிறக்கும் போதே பல ஊனத்தோட பிறந்திருக்கலாம், பிறக்கும் போதே பல தரித்திரத்தோட பிறந்திருக்கலாம், பிறக்கும் போதே பல இழிவான சூழ்நிலையில பிறந்திருக்கலாம். And you might have been handicapped from birth, or with different disorders from birth or anything else. ஆனால் but உங்களுக்கு, for you, தேவன் வல்லமையான காரியத்தை செய்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னு நீங்க நம்புறீங்களா? Do you believe that Jesus, the powerful God, can do a miraculous thing in your life and do miracle for you? அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூசியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்ய வல்லமுள்ளவர் என்று நம்புகிறீர்களா? And do you believe that he is the one who picks someone from the dust and lifts him up and keep him in the mountain top? அவர் சகல வியாதிகளை நீக்கி சகல பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கிறவர் என்று அவர் வல்லமுள்ளவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? And do you believe that he is the redeemer and he is the deliverer from all the evil spirits and everything? தன்னிடத்திலே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வந்தவங்களை பார்த்து கேட்கிறார்,
எனக்கு அந்த வல்லமை உண்டு என்று நீ நம்புகிறாயா? And Jesus is asking to the one who is requesting him to give the உங்களை sign பார்த்து that, இன்றைக்கு கேட்கிறார். do you believe me? பல எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்களை பார்த்து And கேட்கிறார். also God is asking to you who have come to with expectation. ஆன்லைன் வியூவர்ஸை பார்த்து கேட்கிறார். And also the online நீங்கள் viewers. நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. You are with a lot of expectations. எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், And I want a child to be born, திருமணம் நடக்கணும், and a marriage, தொழில்ல நல்ல உயர்வு வேண்டும், and a promotion in my businesses, ஒரு வீடு கட்டணும். and I want to build a house. பல எதிர்பார்ப்போடு Lot இருக்கிறீர்கள். of expectations. கர்த்தரை உங்களை பார்த்து கேட்கிறார். And God is asking to you, அதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய். and do you believe that I can able to do it, that I have a power to do it? அந்த குருடர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? And do you know what that blind told? ஆண்டவரே நீர் வல்லமுள்ள தேவன். Amen. And they believed from heart and said, God, you are powerful and you are able to do it. நீ வார்த்தையினால் அண்ட சராசரத்தை Amen. சிருஷ்டித்தவர். Through words you created the heaven and earth. வார்த்தையினால் என் கண்ணை சிருஷ்டிக்க முடியும் என்று And விசுவாசித்தார். I also believe that through words, through the same words, you can believe. You can create the eyes, a new eyes in me. அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் விசுவாசத்தின் உனக்கு ஆகட்டும் போ என்றார். உடனே பார்வையை பெற்றுக்கொண்டார். Amen. So just after he said these words, Jesus commanded, as according to your belief, let it happen. Go with happiness with the new eyes. So immediately it happened and he got a new eyes. உனக்கு இயேசு அதிசயமானவர் மட்டுமல்ல, ஆலோசனை கொடுக்கிற மட்டுமல்ல, ஒரு வல்லமை உள்ள தேவன் என்று நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். Amen. And not only believing him as a wonderful counselor and mighty God, but also you should believe that he is a powerful God, so that your desert can become a garden or something very beautiful. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சிங்காசனத்திலிருந்து ஓடி வரும் மாக்கினே சியோன் மலையிலிருந்து இறங்கி வரும் மாக்கினே சிங்காசனத்திலிருந்து ஓடி வரும் மாக்கினே சியோன் மலையிலிருந்து இறங்கி வரும் மாக்கினே மேக சம்பமே அக்கினி சம்பமே மேக சம்பமே அக்கினி சம்பமே நித்தும் என்னை நடத்துமே முற்றும் என்னை நடத்துமே. நான்காவது வாசிங்க. ஒரு அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா. 1 தீமோத்தி 1:17 வாசிப்போம். And fourth, he is an everlasting father. Let us read 1 Timothy chapter 1 verse 17. அதர்சனமுள்ள ராஜனமாய் ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அவர் நித்தியமாய் வாழ்கிற தேவன். And he is an everlasting father. யோவானுக்கு தரிசனமாய் சொல்றார், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். Amen. And through a vision speaking to John that he is the beginning and the end, that Jesus is the beginning and the end. அவர் நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனமாய் இருக்கிறார். And he is the permanent, immortal and extremely uncomparable God. அவர் மரணத்தை பார்த்து கேட்டார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை ஜெயித்து பிதாவின் வலது வாசத்திலே ராஜ கம்பீரத்தோடு அமர்ந்திருக்கிறார். Amen. And seeing the
death, he said, "Where is your power?" And seeing the hell, he said, "Where is your key?" Like that, he got victory over everything and sitting as a king. தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. அவர் ஒருவரே ஞானமுள்ளவர். Amen. Let him be praised and worshipped, who is the wisest God. நாம் காண்கிறதையும் காணாத அநேக காரியத்தை சிருஷ்டித்து அவரே சதா காலங்களையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். Amen. He is the one who is reigning at all the time and who has created the things that we see and that we cannot see. அவர் என்றென்றைக்கு ஜீவிக்கிறவராய் இருக்கிறதுனால தான் சொன்னார், உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு இருக்கிறேன். Amen. Because he lives in all the times only, he said that till the end of this earth, at this world, I will be with you. ஒரு சில நம் கஷ்டத்தில் இருக்கும்போது சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. And sometimes some people says that while we are in the trouble that I'll be with you. அடுத்த மாசமே அவங்க போயிடுவாங்க. But at the next month itself they will run off or they will go away. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But God நான் says, சாவாமை உள்ளவர், என்றென்றைக்கு கைவிடாதவர் சொல்லுகிறேன், நான் உலகத்தின் முடிவு பரிந்து உன்னோடு இருப்பேன். Amen. I am immortal, I am a permanent God, and I am saying to you that until the end of this world I will be with you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, எஸ் எஸ், உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இல்லை இல்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆறாவதாக, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. ஆறாவது, சமாதான பிரபு. அவர் யாரு? யோவான் 14:27 வாசிப்போம். And the sixth, he is a peacemaker. So let us read John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். And God says that I give my own peace to you. அவர் எந்த அளவுக்கு சமாதானம் கொடுக்க முடியும்னா, to how much level can he give the peace? 12 வருஷமாய் ஒரு ஸ்திரீ பெரும்பாடு உள்ள வியாதியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். For a very best example, a woman has been in a trouble for more than 12 years for in the issues of periods. இந்த பெண்களுக்கு மாதத்தில் அந்த 3 நாள் 4 நாள் அவங்க படுகிற கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாய் விடுகிறது. And the woman will be in the trouble or in the pain for 3 to 4 days, seeing that we itself will be worried. வயிறு வலின்றாங்க, இடுப்பு வலின்றாங்க, மாத்திரை வாங்கிட்டான்றாங்க, எந்த வேலை செய்ய முடியலன்றாங்க, டயர்ட் ஆயிடுறாங்க. அவங்க படுற கஷ்டங்களை பார்க்க சகிக்க முடியவில்லை. And they would be having a hip pain and the body pain and where they cannot do any work. ஆனால் இவ்வளோ 12 வருஷமாக இப்படிப்பட்ட வியாதினால் அனுதினமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். But this woman is having the same pain and experience this pain for 365 days of a year. For 12 years she is being in this pain. ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இதை புரிந்திருப்பீர்கள். அவள் எவ்வளவு சமாதானம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் அவள் வாழ்ந்திருப்பாள் என்பதை. And I hope more than gents, the ladies would have understood this, with how much pain she would have lived each day and night without sleep. அவளுக்கு ஒரு நம்பிக்கை, நான் இயேசு ஆண்டை போனால் எனக்கு சமாதானம் கிடைக்கும். And now she has a faith that if I go to Jesus I will get the peace. பல நாள் தூக்கம் இல்லை. So there was no sleep during nights. சமுதாயத்தில் மிங்கிளாகி வாழ முடியவில்லை. And she cannot mingle with the crowd and live. சரீரத்தில் சுகம் இல்லை. And there is no pure health in the body. வேதனையின் மத்தியிலே வாழ்ந்து நரகத்தில் வாழ்கிறதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Like living in the hell, she is living the life.
இந்த சூழ்நிலையில நம்புகிறாள், In this situation, she is believing that, எனக்கு கொடுக்கப்பட்ட பாலகன் சமாதான கர்த்தர். Amen, the son who has been given to me, that is Jesus, is a peacemaker. பிதா எனக்காக அனுப்பினவர் அவர் சமாதானக்காரர். The father who gave the son is a peacemaker. என்னுடைய வியாதியை நீக்க அவரால் சமாதானம் கொடுக்க முடியும். And I believe that he can remove my troubles and pains and give me peace. நான் அவர் ஆடையை தொட்டாலே நான் சுகமாகி சமாதானம். Amen. Even if I touch the corner of his clothes, I will be healed. மார்க் 5:34 வாசிங்க. Let us read Mark chapter 5 verse 25. அவர் அவளை பார்த்து, மகளே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே நீ போய் சமாதானத்தோடு போய் உன் தேவனை நோக்கி உன்னுடைய வேதனை நீங்கி சம சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் அவளுடைய வேதனையை அறிந்திருந்தார். And God has knew her pain. மகளே, My dear daughter, உன்னுடைய வேதனை நீங்கி சுகமாயிருப்போ. and let your pain be removed and go in happiness, he said to her. போய் நல்லா குளிச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. இனி வேதனை உனக்கு வராது. நீ சமாதானத்தோடு இரு. நீ எல்லாரிடத்திலும் சேர்ந்து எல்லாரோடு இணைந்து நீ மகிழ்ச்சியாயிரு. நீ ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்த நாட்கள் போதும், போ. உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டு. Amen. And Jesus is exclaiming that go without pain. Your the days of pain has been finished, and you can go happily and eat well, sleep well, and join with the crowds and be happy like that. He is exclaiming. அன்பு பிள்ளைகளே, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி சமாதானம் கொடுக்கிறவர் தான் My நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகனாகிய கிறிஸ்து. Amen. Our son, the son who has been given to us, is the one who removes all our pain, troubles, worries, each and everything, and give you peace and joy and sleep good. யாராவது ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்களா? Is there anyone who is full of sorrow, துக்கத்தோடு இருக்கிறீங்களா? trouble? கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே சொல்லுங்க, இயேசு என் சமாதானக்காரர், அவரால் எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும். Amen. And in this time, the season of celebrating Christmas, I say to you that he is the one who gives the peace and he can change your situation. அவர் சொல்வார், மகளே, உன் விசுவாசத்தின் மகனே, உன் விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்றார். இன்றைக்கே நீங்கள் சுகத்தோடு சமாதானத்தோடு செல்லுவீர்கள். Amen. If you believe and God says that according to your belief, let it happen, then today, at this moment itself, your sorrows can be changed. It's possible. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. ஆஹா, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட சொல்லுங்க, ஒரு நாளும் விட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆமென், ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். ஆமென் ஆமென். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். For us
us a son has நமக்கு been ஒரு given. குமாரன் பிறந்திருக்கிறார். For us a child has been born. அவர் சொல்லுங்க, அவர் அதிசயமானவர். And he is a miraculous அவர் God. தண்ணீரை திராட்சரசமாக்கி அற்புதம் He changed செய்யக்கூடியவர். the water into wine and done the miracle. என்னுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் செய்து என் குறையை நிறைவாக்க Amen. வல்லவர். And also ஆலோசனை fulfillment. கர்த்தர். And second is the counselor. தனிமையிலே குளிர்ச்சியான நேரத்திலே என்னோடு உறவாடி எனக்கு ஆலோசனை கொடுப்பார். Amen. In my loneliness and in my loneliness, he come to me and speak to me and give counseling to me. அவர் வல்லமுள்ள தேவன். And he is a mighty God. என் வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்து என்னுடைய வாழ்க்கையிலுடைய தாழ்மையை மாற்றி என்னை உயர்த்த வல்லவர். Amen. He is mighty to change my poorness, and he is able to bring me and put me on the top of the hill. அவர் நித்திய பிதா. And he is the everlasting Father. அவர் என்றென்றைக்கு ஜீவிக்கிறவர். And he is the one who lives at all the time. அவர் சமாதான கர்த்தர். And he is the peacemaker, Prince of என்னுடைய Peace. வேதனைகள் அவமானங்கள் எல்லாம் மாற்றி என் வாழ்க்கையில சமாதானத்தை ஆசீர்வாதத்தை தருவார். Amen. He can change all my shames, worries, everything, and he gives me peace. எத்தனை பேர் விசுவாசம்? How many of you believe அப்படியே it? எழும்பி நிற்போம். ஆண்டவரே, மரியாள் விசுவசித்தாள், So just rise up. வேலைக்காரர்கள் விசுவசித்தார்கள், The Mary believed, தண்ணீர் the திராட்சரசமாய் servants believed. The மாறினது. water has changed into அவர்கள் wine. அதிசயத்தை They கண்டார்கள். have seen the miracle. குருடர்கள் விசுவசித்தார்கள், The blinds believed it. என் தேவன் வல்லமை உள்ளவர் That என்று. my God is able to do it. பிறவி குருடன் பார்வை பெற்றார். And the born blind got sight. சமாதானம் இல்லாத பெரும்பாடுள்ள சிறு விசுவசித்தார். And the வேதனை நீங்க சுகத்தை பெற்றுக்கொண்டார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். Lord, I believe, Lord. இது நீங்கள் அதிசயம் பெறுகிற நேரம், And this is the நீங்கள் time அற்புதத்தை that you receive பெற்றுக்கொள்கிற the miracle. நேரம், நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிற This is the time நேரம். that you receive the peace. Just speak to God and pray to Him. கரங்களை Lord. தட்டி நீங்க தேவனோடு Clap your பேசுங்க. hands and praise. அந்த And குருடனை praise God போல and சொல்லுங்க, speak to ஆண்டவரே, God with the normal உமக்கு words. வல்லமை உண்டு, Lord, you have the உமக்கு mighty, வல்லமை உண்டு, and you have the உமக்கு power. வல்லமை உண்டு, You have the power, உமக்கு Lord. வல்லமை உண்டு. I believe it, Lord. Amen. You have the power. I believe it, Lord. Speak to Him that I believe that you are a miraculous அப்படியே God. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, Amen. Pray like என் that. குறைவுகளை நீக்க உம்மால் ஆகும், And you can என் change my பலவீனங்களை shortage. மாற்றுமால் Amen. ஆகும், You can change my என் weakness. வேதனையை நீக்க உம்மால் Amen. ஆகும், You can change my எனக்கு pain. சமாதானம் கொடுக்க உம்மால் Amen. You ஆகும். are able to give me peace, பேசுங்க, Lord. தேவனோடு பேசுங்க. Amen. Speak to God. Speak to God. Speak to God. Speak in the normals. He will understand. பரலோக பிதாவே, Amen. My ஆனா ஒரு Father, கல்யாணத்தில் ஒரு அதிசயம் செய்ததை போல Lord, you done the ஒரு miracle. வாழ்க்கையில in the அதிசயம் செய்யும்படியாக marriage, Lord. ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன். Amen. As a விசேஷமா servant, we ஆன்லைன் expect வீவருக்காக ஜெபிக்கிறேன். that you do இயேசுவின் miracles நாமத்தில் through people. உங்கள் வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு அதிசயம் Amen. In the நடப்பதாக. name of Jesus, let the miracle happen now. உங்கள் வாழ்க்கையில வல்லமுள்ள தேவன் Amen. இடைப்படுகிறார். Let the mighty God உன்னுடைய enter into மலட்டு your life. தன்மையை மாற்றுகிறார். Amen. Let அவன் your குருட்டு தன்மையை Amen. மாற்றினதே போல உன்னுடைய மலட்டு தன்மையை மாற்றுகிறார். ஏற்ற காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாய் என்று கர்த்தர் let சொல்லுகிறார். your unbearingness be removed and you will bear உன்னுடைய a child வாழ்க்கையில at the right அதிசயம் time. நடக்கும். Amen. Let the miracle and the miracle happen at the right உன்னுடைய time. வேதனைகள் நீங்கும், சமாதானம் காண்பாய். Amen. Your pain will go off and you will receive the சொல்லு, peace in ஆண்டவரே, Jesus' உம்மால் name. ஆகும் ஆண்டவரே. Amen. Lord, you will நீ you are சாதாரணமானவர் able. அல்ல. Say to the Lord, you are எங்களுக்கு able. கொடுக்கப்பட்டவர் சாதாரணமானவர் The அல்ல. Lord who has been given to us is not the பிதா simple one. எங்களுக்காக அனுப்பினவர் சாதாரணமானவர் அல்ல. The one who has been given by அவர் Father is not the அதிசயமானவர். normal one. கரங்களை தட்டி He is a சொல்லுங்க, அவர் miraculous God. அதிசயமானவர். He is a miraculous God. அவர் ஆலோசனை தருகிற He is a தேவன். counselor. அவர் வல்லமுள்ள தேவன். அவர் Lord, நித்திய பிதா, hallelujah. சமாதான He is the பிரபு. everlasting அவர் Father. பெரியவர், He பெரியவர், is the பெரியவர். everlasting Father. சொல்லுங்க, இயேசு He is பெரியவர். great. He is உலகத்தில் great. இருக்கிறவனிலும் He பெரியவர். is greater than அவரால் anyone. ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing he cannot சொல்லுங்க, do. இயேசுவே, Oh, Father என்னை Jesus. ஆசீர்வதிக்க உயர்த்துமால் Lord, ஆகும். you are able உம்மால் to lift me ஆகாத up. ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி Amen. விசுவாசத்தை There is வெளிப்படுத்து. nothing you cannot do, Lord. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் Sing with me. செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்று
தண்ணீரே ரத்தமா வெறும் தண்ணீரே வெறும் தண்ணீரே திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரே திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயம் செய்கிற தேவனே, ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசயம் செய்யப்பா. இவள் என்ன அதிசயத்தை எதிர்பார்க்கிறார்களோ, என்ன நன்மை எதிர்பார்க்கிறார்களோ, இவள் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதாக right now இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இவள் குறைகள் எல்லாம் மாறட்டும், இவள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், Let us close our eyes and நமக்கு ஒரு குமாரன் for us கொடுக்கப்பட்டார். the child has been given. கர்த்தர் அவர் தோளின் மேல் இருக்கும். Amen. The government அவன் shall be நாமம் on the அதிசயமானவர், shoulder. His name is ஆலோசனை miraculous கர்த்தர், God, வல்லமுள்ள Counselor, தேவன், a mighty நித்திய God, பிதா, சமாதான everlasting பிரபு. Father and a Prince of Peace. அன்புள்ள தேவனே, My beloved உம்முடைய Father, குமாரனை கொடுத்து எங்களை நேசித்தவரே, you have given your own உமக்கு child and சோத்திரப்பா. loved us. உம்முடைய குமாரன் வல்லமுள்ளவராய் அதிசயமானவராய் ஆலோசனை கர்த்தராய் இருப்பதற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யட்டும், ஒவ்வொருவரோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. உடைய பிறப்பினால் உண்டாகிற நன்மைகளை பெற்று இவள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அன்றைக்கு இருந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்களே, இன்றைக்கு நீர் ஆவியான தேவனாய் இருக்கிறீர். இன்றைக்கு இவர்கள் உள்ளங்களிலே பிறந்து ஒரு அதிசயத்தை செய்வீராக, in their hearts, Lord, and do a miracle for them. ஒரு அற்புதத்தை செய்வீராக. Amen. Do miracles for இன்றைக்கு them, நீர் Lord. பெரியவர் அதிசயமானவர் என்று ருசிக்கும்படி Let them இவர்கள் சரீரத்தில் இருக்க வியாதிகள் விலகி போவதாக, Let them taste that you பிசாசின் are a வல்லமைகள் great God. விலகி போவதாக, Let them taste that you are a கிரிகள் mighty அழிவதாக, God. Amen. தரித்திரங்கள் ஏழ்மைகள் மாறுவதாக, Amen. Let all தேவ evil thoughts be சமாதானம் destroyed ஒவ்வொரு in உள்ளத்தில் Jesus' name. நிரப்புவதாக. Amen. Let the peace be filled in their hearts, Lord. இப்பொழுது இருக்கிறது காட்டில் 1000 மடங்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. Compared to now, let them be தேவ blessed 1,000 கிருபைக்கு ஒப்பு times. கொடுக்கிறோம். We surrender இயேசுவே them to நாமத்தில் grace. பிதாவே. In Jesus' name I pray. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பயப்படாதிருங்கள், அதிசயமானவர் உங்களோடு இருக்கிறார். Amen. Don't be afraid. The miraculous God is with you.